வணக்கம். தொடர் மழையால் புதுவையில் உள்ள ஏரிகள் நிரம்பி வழிகிறது. இதனை நேரில் ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஷாஜகான் ஆலோசனை நடத்தினார். புதுவையில் தொடர் மழையால் அனைத்து ஏரிகளும் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் ஊசுட்டேரிக்கு சென்று அங்கு ஏரியின் நீர்பிடிப்பை பார்வையிட்டு பின்னர் 10 கணு தடுப்பணை மூலம் வெளியேற்றப்படும் உபரி நீரினை பார்வையிட்டு ஏரியின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அங்கிருந்து செல்லிப்பட்டு அணைக்கட்டினை பார்வையிட சென்றார். அப்போது பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டு பகுதியில் நிரம்பி வழியும் தண்ணீரை பார்வையிட்டு ஏரியின் பாதுகாப்பு கருதி கருங்கல் ஜல்லிகளை கொண்டு தடுத்திட நடவடிக்கை எடுத்தார். அப்போது அங்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான திரு அங்காளன் அமைச்சர் திரு ஷாஜகானிடம் திருபுவனை சுடுகாட்டிற்கு 40 லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி கொட்டி புதிய சாலை அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் ஷாஜகான் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அமைச்சரின் இந்த ஆய்வுப் பணியின்போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், துணை பொறியாளர் மாத்தையன், செயற்பொறியாளர் சத்தியமூர்த்தி, உதவி பொறியாளர் ஏகாம்பரம் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய சட்டத்தை எதிர்த்து புதுவையில் வருகிற 10ஆம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு லீகல் புரொடெக்ட் ஆக்ட் 2010 என்ற பெயரில், அதாவது முறைப்படுத்துதல், தரம் காப்பு, வழக்காடிகள் நலம் காப்பது, சட்டத்தின் ஆட்சியை மேம்படுத்துதல் என்ற புதிய சட்டத்தை இயற்றவுள்ளது. இந்த சட்டமானது வழக்கறிஞர்களின் குரல் வளையை நெரிப்பதாகவும் பொதுமக்களை பாதிப்பதாகவும் வரி சுமையை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. எனவே பார் கவுன்சிலின் அதிகாரத்தை குறைக்கும் வகையிலும் வழக்கறிஞர்களின் தொழில் பாதுகாப்பிற்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ள இந்த புதிய சட்டத்தை எதிர்த்தும் அமல்படுத்தக்கூடாது என கண்டித்தும் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 10ஆம் தேதியன்று ஒருநாள் மட்டும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடுவது என முடிவு செய்துள்ளது. வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 60,000 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடுகிறார்கள். சேலத்தில் மட்டும் 6,000 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்று வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சியை இழுத்து பூட்டி மக்களை குடியமர்த்தும் போராட்டத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், என்ஆர் பேரவை மற்றும் பூமியான்பேட் ஊர் பஞ்சாயத்து ஆகியோர் ஈடுபட்டனர். பூமியான்பேட்டை புதுத்தெருவில் போர்க்கால அடிப்படையாக சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும், நகராட்சி மூலம் குப்பைகளை தினந்தோறும் எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, என்ஆர் பேரவை மற்றும் பூமியான்பேட்டை ஊர் பஞ்சாயத்து ஆகியோர் ஒருங்கிணைந்து உழவர்கரை நகராட்சியை இழுத்து பூட்டி மக்களை குடியமர்த்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு உழவர்கரை நகராட்சி கவுன்சிலர் தங்க தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர துணை செயலாளர் கிள்ளிவளவன், கதிர்காமம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் புஷ்பராஜ், கதிர்காமம் தொகுதி என்ஆர் பேரவை கமல், பூமியான்பேட்டை ஊர் பஞ்சாயத்து தலைவர் மணிச்சந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். அப்பொழுது உழவர்கரை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் விரைந்து வந்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பின்னர் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். பாதுகாப்பு கருதி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ரெண்டு மூட்டை நெல்லை கொடுத்து மாமாவை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறந்தான். ஏன் கரகம் ஒன்ன கட்டணம் பாரு. ஏமே கட்டுமே போய் பாப்போம். ஐயா ஐயா கம்முனே இருக்கிற தெரியும் இல்ல. லாஸ்ட் 6 months business is going down. போடி அப்ப கிட்ட போய் ஒரு வாரத்துக்குள்ள 10 லட்சம் வாங்கினுவா. அதர்வைஸ் நடக்கிறதே வேற. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நம்ம போய் பாப்போம் வாமே. ஐயா தட்டுமே தட்டுமே அம்மா எல்லாரும் போடுவீங்க. ஐயா இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 10 பவுன் கேக்குறீங்களே. இந்த மாதிரி தினம் அடிச்சு சித்திரவாத
காப்பாத்துறதோட ஒரேடியா கொண்டு போட்டுருங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடுறான். வாமா வாமா வாமா, போகுது போகுது. வாமா வாமா வாமா, கிட்ட வாமா. ஐயா, அம்மா, ஐயா, வாங்க ஐயா, ஐயா, அம்மா. ஆடி வருஷம் வருது, அரை பவுன் ஒரு பவுன் செய்து தருவாங்க ஒப்படைக்க. புது மாப்பிள்ளை சொல்றது கேவலமா இருக்குது. வெளியே போனா அவன் காரி துப்புறானுங்கடி. சும்மா நீலி கண்ணீர் வெடிக்கலாம் எல்லாம் வேணாம். போயிட்டு வர அரை பவுன் ஒரு பவுன் உங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்தா வா, இல்லைன்னா கேட்காது சாப்பிடு. இந்த வீட்லயும் அதே பிரச்சனை தாமே, இல்லையே பொழப்பு போச்சுமே. இதாமே வாம, நம்ம போலாம். நம்ம போய் அவ்வளவுதான். யோ, என்ன மன்னிச்சிரியா. பிச்சை எடுத்தாலே என்ன கௌரவமா வச்சு காப்பாத்துற நீ. இதுங்கெல்லாம் கௌரவமா இருக்கிறன்னு சொல்லிக்கின்னு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டயே பிச்சை எடுக்குதுங்க. கையால வந்தா வரதட்சணை வாங்கி வாழ்க்கை நடத்துவான். நான் ஆம்பளை சிங்கமே, உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன் வாமே. இதுங்கெல்லாம் கௌரவமா இருக்கிறன்னு சொல்லிக்கின்னு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டயே பிச்சை எடுக்குதுங்க. செய்திகள் தொடர்கின்றன. முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ மதுரை வீரன் சாமி பொம்மியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி பொம்மியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் MA சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சபாபதி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜை, ஹோமம், நாடி சந்தானம் மற்றும் யாத்ராஸ்தானம் முதலிய நிகழ்ச்சிகளும் மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மதுரை வீரன் சுவாமியின் அருளினை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினரும் கொம்பாக்கம் கிராமவாசிகளும் ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் செய்திருந்தனர். புதுவை முத்தியால்பேட்டையில் உள்ள சோலை நகரில் 2 குழந்தைகளை உயிரோடு எரித்துக் கொன்று தாயும் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகரில் வசித்து வருபவர் ஜான் பிரிட்டோ. கார் ஓட்டுநரான இவருக்கும் இவரது மனைவி ஸ்டெல்லா மேரிக்கும் இடையே சமீப காலமாக குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. திருமணமாகி 8 வருடங்களில் வெர்ஜின் என்ற 7 வயது மகனும் கிங்லி என்ற 4 வயது மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று ஜான் பிரிட்டோ மனைவி ஸ்டெல்லா மேரியிடம் தகராறு செய்துவிட்டு காலையில் சாப்பிடாமல் சென்னைக்கு கார் ஓட்டி சென்று விட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டெல்லா மேரி வீட்டினை பூட்டிக் கொண்டு 2 பிள்ளைகள் மீதும் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்துவிட்டு தானும் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை சற்றும் எதிர்பாராத அக்கம் பக்கத்தினர் ஸ்டெல்லா மேரியை உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். ஏற்கனவே வீட்டில் 2 குழந்தைகள் தீயில் கருகி இறந்துவிட்டனர். சிறிது நேரத்தில் தாயும் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மூலம் சமுதாய மேம்பாட்டு திட்டம் சார்பில் வேலைவாய்ப்பிற்கான பயிற்சிகள் நடத்தப்படுகிறது. இது தொடர்பாக புதுவை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் வெளியிட்டுள்ள செய்தியில் பல்வேறு வேலைகளுக்கான பயிற்சிகள் 3 முதல் 6 மாதம் வரை புதுவை மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி பயிலகம் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான விண்ணப்பங்களை கல்லூரி திட்ட அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கல்வி தகுதிகள் மற்றும் வழங்கப்பட உள்ள மற்ற துறைகளை பற்றிய விவரங்கள் விண்ணப்பத்தில் தரப்பட்டுள்ளன. எனவே பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகிற 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இந்த அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு முதல்வர் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளரையோ 041322533338 என்ற தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.